பிள்ளைகள் பேரை சொல்லி கூப்பிடுதா, பேரை சொல்லி காப்பாத்தின்னு கூப்பிடுதுமா. அம்மா இந்த பேரை சொல்லி அந்த பிள்ளைகள் கூப்பிடுது. காதல கேட்டனா எனக்கு தூக்கமும் போயில்லம்மா. ஹாய் எவ்ரிவான். மதர்சா மாணவர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் பொழுது தனது நண்பர்களில் இருவரை மாத்திரமே தன்னால் காப்பாற்ற முடிந்தது என கூறி கதறியாலும் ஹமாஸ் அஹமட். பத்து பிள்ளைகள் தண்ணியில தாழ்ந்தபடி கத்தி கத்தி போய் ஒருத்தரும் போய் எவ்வளோ சனம் நின்ற. தன்னோடு ஒன்றாய் உறவாடி தன்னோடு ஒன்றாய் கல்வி கற்ற தனது நண்பர்கள் வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்படும் பொழுது யாராலும் காப்பாற்ற முடியாத சோகமே காணப்பட்டது. எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று சத்தமிட்டும் பெயர்களை கூறி அழைத்த போதும் பலர் இதனை பார்வையிட்ட போதும் யாரும் ஆரம்பத்திலே காப்பாற்ற முன் வரவில்லை. தண்ணிக்குள்ள விழுந்து போறாங்க, ஒருத்தனும் காப்பாத்தல. நிறைய சனம் நின்றுச்சு. எங்களோட அதிபர் ஓடி போய் அவரது நின்று அந்த ஆமை போசிட் மாட்ட போய் கையெடுத்து அவரு சிங்களம் தெரியா அவர் கையால கும்பிட்டு போய் காப்பாத்து எங்களோட பிள்ளைகள் அப்படி செல்றாங்க. எல்லாரும் சும்மா இருந்தாங்க. எங்களோட மனசு கேட்கல. நான் துப்பா களை தெரிஞ்சுட்டு ஓடி போய் தண்ணியில வாங்கி 2 பிள்ளைகள் என்னால காப்பாற்ற முடிஞ்சது. மதர்சாவின் அதிபர் ராணுவத்திடம் கெஞ்சி கேட்டும் அவர்களும் இவர்களை காப்பாற்ற முன் வரவில்லை. இந்த நிலையிலே இந்த மாணவர்கள் அனைவரின் கண் முன்னே அடித்துச் செல்லப்பட்டதாக குறிப்பிட்ட மாணவன் கூறியுள்ளார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கை பூராகவும் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவமாக இந்த ஊர் ஹாஷிமுல் உலூம் என்ற மதர்சாவின் மாணவர்கள் வெள்ளத்திலே அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. 7 ஜனாசாக்கள் மீட்கப்பட்டதுடன் 5 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருந்தனர். இந்த சம்பவம் நடைபெறும் பொழுது அந்த மாணவர்களுடன் ஒன்றாயிருந்த, ஒன்றாய் பழகிய, ஒன்றாய் கல்வி கற்ற மாணவன் குறிப்பிடும் பொழுது தன்னால் முடியுமான முயற்சிகளை தான் செய்ததாகவும் யாருமே முன்வராத நிலையில் எனது ஜுப்பாவையும் கலற்றி எறிந்துவிட்டு அந்த மாணவர்களை காப்பாற்ற சென்றதாக ஹாஷிமுல் உலூம் மதர்சாவில் 6ஆம் தரத்தில் கல்வி கற்கும் ஹமாஸ் அஹமட் கூறியிருந்தார். மதர்சாவின் அதிபர் ராணுவத்திடம் கெஞ்சி கேட்டும் ராணுவமும் இவர்களை காப்பாற்ற முன்வரவில்லை. இந்த மதர்சா மாணவர்களின் கண் முன்னே இந்த 11 மாணவர்களும் அடித்து செல்லப்பட்டதாக குறிப்பிட்ட மாணவன் கூறியுள்ளார். மாணவர்களுக்கு நீச்சலும் தெரியாத நிலையில் ஒரு மாணவனுக்கு மாத்திரமே நீச்சல் தெரிந்த நிலையில் அவர் மாத்திரம் நீந்தி தப்பியிருந்தார். ஏனையவர்கள் அனைவரும் வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டுள்ளனர். இங்கே ராணுவம் பொதுமக்கள் அனைவரும் பார்த்திருந்த நிலையிலும் யாருமே ஆரம்பத்தில் காப்பாற்ற முன்வரவில்லை. வெள்ளப்பெருக்கின் காரணத்தினால், பயத்தின் காரணத்தினால் யாருமே முன்வராத நிலையிலே இந்த மாணவர்கள் அடித்து செல்லப்பட்டுள்ளனர். அடித்து செல்லப்பட்ட ஒவ்வொரு மாணவர்களும் எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என கதறலோடு அடித்து செல்லப்பட்டுள்ளனர். என்றாலும் அவர்களை காப்பாற்ற முடியாத அவல நிலையே அங்கே உள்ளவர்களுக்கு காணப்பட்டுள்ளது. ராணுவமும் அங்கே மௌனம் காத்த நிலையே காணப்பட்டுள்ளது. இறுதியாக 7 பேர் ஜனாசாக்களாக மீட்கப்பட்ட நிலையே காணப்படுகின்றது. ஹமாஸ் அஹமட் என்ற மாணவன் குறிப்பிடும் பொழுது தனக்கு தூக்கம் வராத நிலையே காணப்படுகின்றது. எனது கண் முன்னாலே எனது நண்பர்கள், என்னோடு கற்றவர்கள், என்னோடு உணவருந்தியவர்கள், இறுதியாக பஸ்ஸிலும் சிரித்து பேசிய என்னோடு வந்த நண்பர்கள் என் கண் முன்னாலே அடித்து செல்லப்பட்டும் என் பெயரை சொல்லி அழைத்து என்னால் காப்பாற்ற முடியாத நிலையில் எனக்கு இதுவரைக்கும் ஒழுங்கான தூக்கம் கூட இல்லை என குறிப்பிட்ட மாணவன் கூறியுள்ளார். எனவே கட்டாயமாக மாணவர்களுக்கு கல்வியுடன் நீச்சல் போன்ற பயிற்சிகள், தற்காப்பு பயிற்சிகள், தொழிற்பயிற்சிகள் கட்டாயமாக பாடசாலைகளிலும் அரபு மதர்சாக்களிலும் வழங்கப்பட வேண்டும். வெறும் கல்வி மாத்திரம் ஒருவரின் எதிர்காலத்தையும் வாழ்க்கையையும் வெற்றி கொள்ள முடியாது. உயிரிழந்த மாணவர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தியுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். பிள்ளைகள் அவ்வளவு பேர் வாசியங்க எங்களோட ஒண்டா கிடந்து எங்களோட உயிரோட கிடந்தவங்க நாம எல்லாரும் நாங்க உண்டா சிரிச்சு உண்டா வந்த பஸ்ஸில் இருந்தோம்மா.
எல்லாரும் துவா செய்யுங்க, கட்டாயம் எல்லாரும் எங்களுக்கு நான் எங்களோட அந்த பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்க, எல்லாரும் கையேந்தி எல்லாரும் கேளுங்க, பிள்ளைகள் சொர்க்கம் போகணுமா.